கும்பராசி மக நட்சத்திரம் அப்படின்னு வரும்போது நீங்க திருமணம் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அடுத்த வருஷம் 10வது மாசம் வரைக்குமே ராகு கேதுவோட தாக்கம் உங்களுக்கு இருக்குதுன்னு அர்த்தம். அப்ப திருமண வாழ்க்கையில நீங்க கவனம் செலுத்தணும். உங்களோட மனைவிக்கு ஒத்துழைச்சு போறது இருந்துச்சுன்னா, திருமண வாழ்க்கை சிறப்பா இருக்கும். உங்க மனைவிக்கு அகைன்ஸ்ட்டா நீங்க இருக்கிறீங்க. மனைவி வீட்டாளுங்களுக்கு அகைன்ஸ்ட்டா இருக்கிறீங்க. உங்களோட செயல்பாடுகள் உங்க மனைவிக்கு டவுட்ட ஏற்படுத்துது அப்படின்னா, நீங்க கவனம் செலுத்துவது நல்லது. இல்லாட்டினா இந்த திருமண வாழ்க்கைய கொஸ்டின் மார்க்க ஏற்படுத்தி விட்டுரும். ஏன் அப்படின்னா, சிலாருக்கு அந்த திருமண வாழ்க்கையை கெடுத்து விடுவதற்குரிய விஷயங்களும், சிலாருக்கு திருமண வாழ்க்கையை அமோகமா ஏற்படுத்தக்கூடிய விஷயத்தையும் இவங்க ஏற்படுத்தாங்க. ஏன்னா, அவங்கவங்க ஜனன ஜாதகத்த பொறுத்து உங்களுக்கு வாழ்க்கை தரம் அமையும். உங்களுக்கு 88ல பிறந்திருக்கீங்க. அப்ப 88ல பிறந்திருக்கிறாங்களே, இன்னைக்கு டேட் உங்களுக்கு ஒண்ணு சூரிய தசை நடந்துட்டு இருக்கும். அப்படி இல்லாட்டினா சந்திர தசையில நீங்க டிராவல் பண்ணிட்டு இருப்பீங்க. அப்ப சூரியனே திசையை நடத்துறாருன்னா சிறப்பு. உங்களுக்கு திருமண வாழ்க்கை பை மிஸ்டேக்ஸ் ஆகாது. ஒருவேளை சந்திர தசைக்கு நீங்க வந்துட்டீங்க அப்படின்னா, உங்களோட எண்ணம், செயல் எல்லாம் கவனமா நீங்க திருமண வாழ்க்கையில வழி நடத்தணும். உங்க மனைவியா இருக்கட்டும், உங்க பிள்ளைங்களா இருக்கட்டும், உங்க குடும்பத்த கரெக்ட்டா வழி நடத்திட்டீங்கன்னா சிறப்பு. இல்லாட்டினா இந்த ராகு கேது பயிற்சியும், இந்த கண்டக சனியோட தாக்கமும் உங்களுக்கு சில முரண்பாடுகளை ஏற்படுத்தும். அப்படின்றத உங்களுக்கு ஞாபகப்படுத்திக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு அடுத்த வருஷம் 10வது மாசம் வரைக்கும் தாக்கு பிடிக்கிறதுக்குரிய விஷயத்த ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்ப திருமண வாழ்க்கை நல்லாவே இருக்கும். சரிங்களா?